வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு, அதாவது டெட் தேர்வுக்கான சில மிக முக்கியமான புதிய அறிவுரைகளை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஆசிரியர் தேர்வு வாரியம் சில முக்கியமான மாற்றங்களையும் தெளிவுகளையும் வெளியிட்டிருக்காங்க. நீங்க டெட் தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சோ கவனமா கேளுங்க. இப்போ நாம பார்க்க போற முக்கியமான மாற்றங்கள் எல்லாம் தான் இதெல்லாம் தான். இது ஒவ்வொன்றையும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். அப்பதான் நீங்க எந்த குழப்பமும் இல்லாம நம்பிக்கையோட விண்ணப்பிக்க முடியும். ஓகே, இப்ப எல்லாருக்கும் மனசுல இருக்கிற முதல் கேள்வி, இப்ப யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? ஏன்னா தகுதிக்கான விதிகள்ல சில முக்கியமான தளர்வுகளை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 10வது 12வது இல்லனா டீச்சர் ட்ரைனிங்ல இவ்ளோ மினிமம் மார்க்ஸ் எடுத்திருக்கணும்னு ஒரு ரூல் இருந்துச்சு இல்லையா? அது நிறைய பேருக்கு ஒரு பெரிய தடையாவே இருந்தது. அந்த விதி இப்போவும் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு சூப்பரான செய்தி. அந்த குறைந்தபட்ச மதிப்பெண் தேவைங்கிற விதியை இப்போ முழுக்க முழுக்க தூக்கிட்டாங்க. இதனால இனிமே உங்களுடைய திறமைக்கும் அனுபவத்துக்கும் தான் முக்கியத்துவம், பழைய மார்க்ஸ்க்கு இல்ல. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு தற்காலிக ஆசிரியரா இருந்தாலும் சரி, சுயநிதி பள்ளியில வேலை செஞ்சாலும் சரி, இல்ல 10வது முடிச்சிட்டு டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருந்தாலும் சரி, இப்போ நீங்களும் தகுதியானவர் தான். இந்த மாற்றங்கள் மூலமா நிறைய அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு புதிய கதவு திறந்திருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் குழப்பமான ஒரு பகுதிக்கு வருவோம். பேப்பர் 1 எழுதணுமா இல்ல பேப்பர் 2 எழுதணுமா? வாங்க, இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த டேபிள்ல பாருங்க, எவ்வளவு சூப்பரா எல்லாத்தையும் சிம்பிள் ஆக்கிடுச்சு இல்லையா? நீங்க என்ன பதவியில இருக்கீங்க, உங்க நோக்கம் என்னன்னு பாருங்க. அதுக்கு நீங்க எந்த பேப்பர் எழுதணும்னு இந்த அட்டவணை ரொம்ப தெளிவா காட்டிடும். ஓகே, அடுத்ததா மார்க்ஸ பத்தியும் சர்டிபிகேட்ஸ பத்தியும் பேசலாம். அதாவது பாஸ் பண்றதுக்கு என்ன தேவை, உங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டுக்கு என்னென்னலாம் முக்கியம்னு பார்க்கலாம். சரி, பாஸ் மார்க் விஷயத்துக்கு வருவோம். பொது பிரிவு, அதாவது ஓசி கேட்டகரிக்கு தேசிய வழிகாட்டுதல் படி 90 மார்க்ஸ் எடுத்தாகணும். ஆனா மத்த இட ஒதுக்கீட்டு பிரிவினருக்கு தமிழ்நாடு அரசு தளர்வுகளை அறிவிக்கும். சோ உங்க பிரிவுக்கு எவ்ளோ மார்க்ஸ்னு நீங்க சரியா செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு தொடக்கப்பள்ளி அல்லது நடுநிலைப்பள்ளி ஆசிரியரா இருந்தீங்கன்னா, உங்க ஒர்க் சர்டிபிகேட்ல தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர், அப்புறம் மாவட்ட கல்வி அலுவலர், இந்த 3 பேரோட கையெழுத்தையும் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். ஆனா நீங்க ஒரு உயர்நிலை, மேல்நிலை பள்ளி இல்லனா சுயநிதி பள்ளி ஆசிரியரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விஷயம் இன்னும் கொஞ்சம் சிம்பிள். உங்க தலைமை ஆசிரியர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், இந்த 2 கையெழுத்துகள் மட்டும் போதும். இதுவரைக்கும் நாம நிறைய விஷயங்களை பார்த்துட்டோம். வாங்க, இப்போ வெற்றிகரமா விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும்னு ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம். கடைசியா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். உங்க தகுதியை செக் பண்ணுங்க, சரியான பேப்பரை தேர்ந்தெடுங்க, எல்லா கையெழுத்துகளோடையும் சர்டிபிகேட்டை வாங்குங்க, அப்புறம் எந்த தப்பும் இல்லாம அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. இதை சரியா செஞ்சாலே போதும். சரி, இப்போ நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எது பெரிய சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சரி, இந்த புதிய விதிகளை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே அந்த சவாலை நீங்க ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.